வணக்கம், வாழ்க வளமுடன். இதுவரை என்னிடம் ஜாதகம் பார்த்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் என்னிடம் ஜாதகம் பார்க்கும் அனைவருக்கும் என் நன்றியை பறைசாற்றிக் கொண்டு, இப்பொழுது நாம் பார்க்க போகும் பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் கேது பகவான் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும், சனி பகவான் கேது பகவானுடைய தசா புத்தி நடந்தாலும், சனி பகவானுடைய தசையும் கேது பகவானுடைய புத்தி நடந்தாலும், நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு மரத்தடி விநாயகரை கும்பிடுவது நல்லது. அரசு மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகரை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் விநாயகரை கும்பிடுவதும் நல்லது. அப்போ அந்த விநாயகரை நம்ம டெய்லியும் போய் கும்பிடுறது, தினமும் கும்பிடுறது ரொம்ப நல்லது. அப்படி தினமும் கும்பிட முடியலனாலும் சனி பகவானுடைய நட்சத்திரம் வரும் நாட்களிலும் கேது பகவானுடைய நட்சத்திரம் வரும் நாட்களிலும் கும்பிடலாம். அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரம்னு நம்ம சொல்லக்கூடிய நட்சத்திரம் கேட்டீங்கன்னா, பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நாள்லையும் அதே மாதிரி கேது பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அஸ்வதி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாள்ல எல்லாம் போய் நம்ம அரச மரத்துக்கடியில் இருக்கிற கணபதியை கும்பிடுறப்போ, இல்லை ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் கணபதியை கும்பிடுறப்போ நமக்கு நல்லது நடக்கும். அப்படி கும்பிடுறப்போ நமக்கு கண்டிப்பாலும் அந்த தடைகள் நீங்கும். சனியுடைய மெதுவாக போகக்கூடிய சூழ்நிலையும் கேதுவுடைய தடையும் நமக்கு தகர்த்து தரக்கூடிய சக்தி கணபதி கையில் இருக்கு. அப்போ இந்த வழிபாடு நம்ம கணபதி ஹோமமாகவும் வீட்டில் பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் வர நாள்லயோ கேது பகவானுடைய நட்சத்திரம் வர நாள்லயோ ஒரு மாதம் செய்துவிட்டு அடுத்த 3 மாதம் இடைவெளியில் இன்னொரு கணபதி ஹோமம், அதாவது 3 மாதங்களுக்குள் 2 முறை கணபதி ஹோமம் வீட்டில் செய்வதும் நமக்கு சிறப்பை தரும். அது அவரவர்கள் வசதிக்கு தக்கவாறு செய்யலாம். அந்த மாதிரி செய்யறப்போ தடைகளையும் நம் காரிய தடைகளையும் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகுதலையும் தடுக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.